எதையுமே நீங்க வெளிப்படையா சொல்வீங்கன்னு. நான் எப்பவுமே எதுவுமே மறைக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னா மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் மடியிலே எந்த கனமும் இல்லை. அதனால நாங்க சொல்வதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன், எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடன் 21 வருஷம் பயணிக்கக்கூடியவர்கள் தான். இந்த தேர்தல் என்பது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எத்தனையோ தேர்தல்களை கேப்டனுடன் 2006 இருந்து இப்போ 2026 வரைக்கும் சந்திச்சவங்க தான். புதுசாக அவங்களுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதோ கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்பதோ எல்லாம் கிடையாது. வர இருக்கின்ற தேர்தலுக்கு நாம் எப்படி தயாரா இருக்கணும், நம் பணி என்ன, நமக்கு கிடைத்த அந்த தொகுதிகளை நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும், களத்தில் நாம் எப்படி கள வீரர்களாக நம்மளை நிரூபிக்க வேண்டும், நமக்கு கிடைத்த அந்த தொகுதிகளை அத்தனையும் நாம் எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வியூகங்கள் நாங்க பேசியிருக்கோம். அதற்கு மாவட்ட கழக செயலாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எனவே நிச்சயமாக அவர்கள் கருத்துக்களை அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நல்ல வியூகம் அமைத்து எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற அனைவரும் சேர்ந்து ஒன்றாக உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துள்ளோம். எங்க கட்சி சார்பாவா 234 தான் உத்தேச பட்டியல் இருக்கு. ஏன்னா 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட ஒரு கட்சி. இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் அப்பயே வேட்பாளர்கள் தான். அதனால நான் சொல்றேன், 234 தொகுதிகளுமே தேமுதிகவின் களமாக இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க ஒரு கூட்டணியில இருக்கிறோம். அந்த கூட்டணியின்படி நாங்கள் அந்த குழு அமைத்து கூட்டணியோடு பேசி இறுதி கட்டமாக எங்களுக்கு தேமுதிகக்கு எந்த தொகுதிகள் கிடைத்திருக்கிறது என்பதை அது பார்க்கறது கிடையாது. எங்க நிர்வாகிகளுக்கே அது தெரியும். இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேங்க, உண்மைக்கு புறம்பாக அது 0.1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. தேமுதிகவை பத்தி குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கு, சொத்து குபி வழக்கு இருக்கு, கள்ளச்சாராய வழக்கு இருக்கு, குண்டர் சட்டத்துல கைது இருக்கு, ஏதாவது கனிம வள கொள்ள வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேல யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம். 21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு தலைவர், எதிர்கட்சி தலைவரா சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேல யாராவது களங்கம் விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவா இத புரோபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவரா குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ, அது போல இன்னைக்கு என் மீதும் எங்க தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒண்ணு பேரம் இல்ல பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்றது 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்னையும் அப்படின்னு ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்கிற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது.